அன்பின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தியானம் பண்ணிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆதாமுக்கு 99 வயசாகுது. அந்த வயசில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் ஆபிரகாமுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா, ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு? அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, 16ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போது சாரா பேச்சு கேட்டு அவளுடைய தாசியாகிய ஆகரை மனைவியாக எடுத்துக்கொள்கிறார். அந்த காரணத்துக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றது ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார். ஏன்னா ஆண்டவரால் எல்லாமே கூடும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு அவர் நினைவுபடுத்துகிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைய கட்டளைகள் இவருக்கு ஆதாமுக்கு சொல்கிறார். அவருடைய சந்ததியை எப்படி சுன்னதி பண்ணணும், இந்த காரியங்களெல்லாம் சொல்லிகிட்டே வந்து கொண்டே இருக்கிறார். அடுத்த வருஷத்தில் சாரா கர்ப்பமாகி உனக்கு குழந்தை பெற்று கொடுப்பாங்க என்று ஆண்டவர் ஒரு நிபந்தனையும் செய்கிறார். இவ்விதமாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் எல்லாமே முன்னே இருந்து அவர் செய்து ஆபிரகாமை முன்னேற்றி கொண்டு வருகிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் உண்மையான ஆண்டவரை தேடி வந்த ஆபிரகாமை இவர் தேடி போய் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்காருன்றது அவருடைய வாழ்க்கை வரலாறில் நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம் உண்மையான தேவன் யார் அப்படின்றது மட்டும்தான் அவர் தேடினார். ஆனால் உண்மையான தேவன் யாருன்றது அவர் தேடும்போது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவர் உண்மையான தேவனாக இருக்கிறதுனால அவர் முன் வந்து ஆபிரகாமை அந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு வந்து இவ்வண்ணமாக அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் உண்மையான தேவனாகிய ஆண்டவரை தேடணும் என்றால் நமக்கும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மளையும் ஆண்டவர் அந்த நிலைமையில் வைத்திருப்பார். ஸோ இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறதுக்கு எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறார். தன்னுடைய வாயின் வார்த்தைகளை என்னென்னலாம் சொல்கிறாரோ அத்தனையும் ஆபிரகாமுக்கு செய்து முடிக்கிறார். அப்படி செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆபிரகாம் ஆதாம் சந்ததியில் வந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் ஏன் தனியாக ஆபிரகாமை மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இவ்விதமாக பண்ணுறார் அப்படின்னா, ஆபிரகாம் ஆண்டவரை தேடினவர். உண்மையான ஆண்டவர் யாருன்னு சொல்லி ஆபிரகாம் தேடினார். அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் தேடி வந்து இவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளும் ஆண்டவரை அப்படி தேடினோம் என்றால் நமக்கும் சகலவிதமான ஆசீர்வாதமும் கிடைக்கும். முக்கியமானதான ஆசீர்வாதம், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, எங்களை நேசித்த ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சர்வ வல்லமையுள்ள காரியங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறீங்க, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்வீங்க. நாங்களும் உண்மையுள்ள தேவனை என்று நம்பி உம்மிடத்தில் வருகிறோம். உமக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் ஆபிரகாமோட சொன்னீங்க. அதை நான் நம்புகிறோம். நீங்கள் சகலத்தையும் எங்களை செய்து முடிப்பீர் என்று நம்புகிறோம். நீரே எங்களை வழிநடத்தும். இந்த உலகத்தில் எங்களை விட்டு விடாதீங்க. எக்காரணத்து கொண்டும் எங்களுடைய நேரங்களை முடிந்த போது நாங்கள் பரலோகத்துக்கு வந்து சேரும்படிக்கு நீரே வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் கதையில் எவ்வளோ காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான பகுதிகள் மட்டும் நம்ம தியானம் பண்ணி இதோடு இதை நம்ம முடித்து கொள்கிறோம். அதனால் ஆபிரகாம் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ, எப்படி அவரை நேசித்தாரோ அவ்விதமாக நம்மளும் நேசித்து அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். அவரை நேசித்த ஆபிரகாம் எவ்வளோ ஆண்டவருக்காக செய்யணும்னு வாஞ்சியோடு செஞ்சுருக்கிறார். இந்த ஆபிரகாம் கதையில் நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் என்னென்ன செய்தார்ன்றது ஆண்டவருக்கு
தெரிய வரும். அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து கேளுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் அனைவரும் கர்த்தருடைய சித்தத்தின்படி பரலோகத்தில் சந்திப்போம். நன்றி.